ஒரு 200 வாங்குறேன். வசதியா இருக்கிறவங்க 200 கொடுக்கலாம், வசதி இல்லாம 150 கொடுக்கலாம். ஓகே, வசதியா இருந்தா 200, வசதி இல்லைன்னா 150. ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் வந்து படிச்சது டைரக்ஷன். டைரக்டர் பிகமா ஆர்டிஸ்டா? இல்ல, நான் வந்து சென்னைக்கு டைரக்ஷன் பண்ணதான் வந்தேன். சரி, சர்வைவலுக்காக இதை கத்துக்கிட்டேன். வாங்கின அடி 7-8 வருஷமா. அதனால அப்புறம் ஆன்மீகத்துக்கு போனேன். இந்த எண்ணங்கள் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது. எண்ணங்கள், எமோஷன். நெகட்டிவ்னா நெகட்டிவ் எமோஷன், இது ரெண்டும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன டெக்னிக் சொல்லித்தரேன். அதை வந்து ஒரு 5 நிமிஷம் நைட்டு படுக்கும்போது பண்ணாங்கன்னா யாரா இருந்தாலும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். தனிநபர்கள் யாரை வேணாலும் எடுத்துங்க, நான் சரி நீ தப்புன்னு தான் சொல்லுவாங்க. அவன் தப்பு, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரியில்லைன்னு அந்த குறைகளை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நான் சரி நீ தப்பு, இந்த இதுதான் இறைவன் பரதநாட்டியத்துல சொல்லுவாங்க. இப்போ இந்த நானு கூட தான் இறைவன் இருக்காரு. ஆனா அது நீ ஏன் உணரல? எல்லாரும் சொல்லுவாங்க கடவுள் இருக்காரு 100% இருக்கு, ஏன் உணரல, ஏன் தெரியலன்னா நீ அதை பார்க்கல. ஏன் டைரக்ஷன் இது பண்ண முடியல? இல்ல, அது அப்புறம் பார்த்துப்போம். ஏன்னா அது யானை வேட்டை மாதிரி இருக்கு. இது நீங்க கலர்லயும் பண்ணுவீங்களா? கலர் பென்சில் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, பாக்ஸ் வந்து 400 300 சொல்லுவாங்க. நம்ம சேர்த்து விலை வச்சோம்னா இவங்க மக்கள் இதுக்கே ஓடிடுவாங்க. அந்த 50 ரூபாய் கம்மி பண்ணாதான் மக்களுக்கு மகிழ்ச்சியா வருவாங்க. ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு FF Vlog. இனி நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாண்டி பஜாருக்கு தான் வந்திருக்கோம். பாண்டி பஜார்ல வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய தடவை வந்திருக்கேன். அப்போ வந்து அண்ணனை பார்த்திருக்கேன், கேரி கேச்சர் டிராயிங். சரி, நம்ம ஃபேஸ் கேரி கேச்சர் பண்ணா எப்படி இருக்குன்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ அண்ணன் வந்து வரைய ரெடி ஆயிட்டாரு, நானும் உட்கார ரெடி ஆயிட்டேன். ஸோ ரெடியாண்ணா? ரெடிப்பா. உங்களை பத்தி சொல்லுங்கண்ணா. உங்க பேரு? என் பேரு குரு. மெடிடேஷன் கிளாஸும் பண்றேன். ஓகே. இதுவும் பண்ணிட்டு இருக்கேன், கேரி கேச்சரும். இப்போ எவ்வளோ நேரம் ஆகும் ஒருத்தருக்கு? 10 நிமிஷம். 10 நிமிஷம் தான். ஆமா. பர் ஹெட்டுக்கு? பர் ஹெட் 200 வாங்குறேன். வசதியா இருக்கிறவங்க 200 கொடுக்கலாம், வசதி இல்லாம 150 கொடுக்கலாம். ஓகே, வசதியா இருந்தா 200, வசதி இல்லைன்னா 150. ஸ்டார்ட் பண்ணலாமா? பேசலாமா? இல்ல பேசலாம். பேசினே அந்த டெமோல எதனா வேலை இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேசு, என்னை மட்டும் பார்த்து பேசிக்க. ஓகே. இது எப்ப சின்ன வயசுல இருந்தே பழக்கம் இதுவா? இல்ல, நான் வந்து படிச்சது டைரக்ஷன். டைரக்டர் பிகமா ஆர்டிஸ்டா? இல்ல, நான் வந்து சென்னைக்கு டைரக்ஷன் பண்ணதான் வந்தேன். சரி, சர்வைவலுக்காக இதை கத்துக்கிட்டேன். அப்புறம் அது வாங்கின அடி 7-8 வருஷமா. அதனால அப்புறம் ஆன்மீகத்துக்கு போனேன். அங்க போய் தியானம் கத்துக்கிட்டு, சரி தியான வகுப்பு எடுப்போம், நம்ம டைரக்ஷன் சரவணன் மாதிரி அப்புறம் பொறுமையா பண்ணிப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா இதையும் அதையும் ஒன்னா போட்டு நம்மளால சமாளிக்க முடியல. அதனாலதான் இப்போ வந்து ஆன்மீகத்துல முழுசா இறங்கி இப்ப டைரக்ஷன் சேலம் பகவத்தையா சொல்லி ஒருத்தர், அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அவர்கிட்ட ஒரு 5-6 வருஷமா இருந்து கத்துக்கிட்டேன். அது நல்லா பவர்ஃபுல்லா எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ அதே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கலெக்டர் நகர்ல மார்னிங்ல. இது நீங்க டைரக்ஷன் சான்ஸ் இங்க தேட வந்த போது இதை கத்துக்கினதா? இல்ல, நான் கத்துக்கிட்டு தான் வந்தேன். ஓகே. அதனால வேலைக்கு போகாம இருக்கிறதுக்காக கத்துக்கிட்டு. டைரக்ஷனும் கை விடக்கூடாது, சைட்ல வர வேலைக்கு போனா டைம் நமக்கு கட்டுப்படி ஆகுதுன்றதுனால இதை முடிவு பண்ணி பிளான் பண்ணேன். அது அப்படியே இருக்கு. இப்போ தியான வகுப்பு மூலியமா தான் டெவலப் ஆகணும். ஆயிடும். அதெல்லாம் உங்க சேனல்ல கொஞ்சம் இன்டர்வியூ ரெகுலரா கொடுங்க. நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். அவங்களுக்கு அது ப்ரூவன் டெக்னிக். அது மெடிடேஷன். இப்போ இதை பார்க்குற உங்க வியூவர்ஸ்க்கும் சேர்த்து சொல்றேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லா வாழ்க்கையிலயும் ஒரு யாரும் பிரச்சனை பண்ற நபர்கள் இருப்பாங்க, துன்பமான சூழ்நிலையை சந்திச்சிருப்பாங்க. அதுல 2 விஷயமும் அந்த என்னுடைய சேனல் சொல்ற 3 விஷயம் இருக்கு. ஆணவம், ஆசை, மாயை. இந்த 3 விஷயத்துல இந்த எண்ணங்கள் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது. எண்ணங்கள், எமோஷன். நெகட்டிவ்னா நெகட்டிவ் எமோஷன், இது ரெண்டும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன டெக்னிக் சொல்லித்தரேன். அதை வந்து ஒரு 5 நிமிஷம் நைட்டு படுக்கும்போது பண்ணாங்கன்னா யாரா இருந்தாலும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் குளிச்சுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் என்ன பண்றீங்கன்னா, உங்களை பாதிக்கிற நபர் அல்லது எமோஷன் அல்லது அந்த சம்பவம் அதை மைண்ட்ல கொண்டு வந்துட்டு ஒரு 30 செகண்ட் இல்லைன்னா 10 செகண்ட் மூச்சை மட்டும் நிறுத்தணும். அந்த சம்பவத்தை மைண்ட் வந்து வேற காட்டும். உங்களுக்கு பிடிச்சது எதை காட்டிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இல்லாம உங்க சிந்தனை, உங்க கற்பனை சக்தி மூலமா அந்த சம்பவத்தை வந்து மைண்ட்ல கொண்டு வந்துட்டு லாக் பண்ணிட்டு மூச்சை மட்டும் ஒரு 10 செகண்ட் இல்லை 20 செகண்ட் நிறுத்தணும்.
திரும்ப மூச்சு விடும்போது எண்ணங்கள் வேற வேற, எமோஷனல் வேற வேற போகும். ஆனா போகாம அதே சம்பவத்தை நீங்க திரும்ப நிறுத்தணும். உங்களை எது ரொம்ப பாதிக்குதோ அந்த சம்பவத்தை இதே மாதிரி நீங்க மூச்சு 10 செகண்ட் இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் அந்த ஒரே சம்பவத்தை பண்ணீங்கன்னா அந்த சம்பவத்துக்கு உங்களுக்கு நடுவில் வந்து பிரேக்கிங் செயின் உங்களுக்கு ஏற்படும். மேனுவலா நீங்க மைண்ட்ல இருந்து எமோஷனல்ல இருந்து வெளிவரது எப்படின்றது உங்களுக்கு கத்துக்கலாம். அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல திங்கிங் ஓவர் திங்கிங் ஆகிட்டே இருக்குல்ல, அதை வந்து நீங்க மேனுவலா கட் பண்ணலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க உடல் இல்ல, மைண்ட் இல்ல, எமோஷன் இல்லைன்றது நீங்க ரியலைஸ் பண்ண முடியும். இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம ஒன் டே கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே நீங்க உள்ள யாரு அப்படின்றது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். வார்த்தையா சொல்றது வேற, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வேற. இப்ப சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா சிவனை வந்து வெட்டவெளின்னு தான் காட்டுவாங்க. சிதம்பர ரகசியன்றதே சிவன்றது வெட்டவெளி தான். நம்மளுடைய ஆன்மீகத்துல கடவுள் யாருன்னா வெட்டவெளி தான் உண்மையான கடவுள். சிவம் அதை உணர்ந்தவன் சிவன். அதான் நம்ம சித்தர் பாடல் எதை எடுத்து பார்த்தாலும் இதுதான் வரும், சூட்சமம் இதுதான் வரும். அதை நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த ஒரு நாள் வகுப்புல கேரண்டியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்தினாங்கன்னா அவங்க மைண்ட் பிரேக் ஆகும். ஒரு சின்ன சாம்பிள். கூடவே இப்போ ஒரு தொல்லை டிராவல் பண்ணு அதெல்லாம் விளக்கணும்னாலும் இது பண்ணலாம். இப்போ அதை வந்து நாலு வித்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த உலக அரசியல் தலைவர்கள் யார் வேணாலும் எடுத்துங்க, தனிநபர்கள் யார் வேணாலும் எடுத்துங்க, நான் சரி நீ தப்புன்னு தான் சொல்லுவாங்க. அவன் தப்பு, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரியில்லைன்னு அந்த குறைகளை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நான் சரி நீ தப்பு. உலகம் முழுக்கும் சரி, இண்டிவிஜுவலும் சரி, நீங்க உங்க மைண்ட்லயே தான் சொல்லுவீங்க. உங்க மைண்ட்ல பாத்தீங்கன்னா அவன் இப்படி பண்ணிட்டு அது இப்படி நடந்துச்சு அது பண்ணி இந்த இதுதான் சொல்லுவீங்க. இப்போ அந்த 4 விஷயத்த நீங்க நிறுத்தணும். உங்களுக்கு வர்றது தப்பாவே இருந்தாலும் நீங்க அதை வந்து குறை சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் முடிவு எடுக்கணும். அது தப்புன்னு சொல்லக்கூடாது, தப்பாவே இருக்கட்டும். ஆனா நீங்க அதை தப்புன்னு சொல்ல சண்டை போடக்கூடாது மைண்டோட. அதை நிறுத்துறதுக்கு இந்த 4 முடிவு நீங்க எடுக்கணும். தப்புன்னு சொல்லக்கூடாது, சண்டை போடக்கூடாது, திட்டக்கூடாது, எமோஷனலா ஓக்கலாவும் வார்த்தையாவும் திட்டக்கூடாது, அதனோட உணர்ச்சியாவும் சண்டைக்கு போகவும் கூடாது. அது வருதுன்னா இப்ப இந்த 3 செகண்ட் எதுக்குன்னா சும்மா இருக்கிறதுக்கு தான். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், மூச்சை நிறுத்தும் போது என்ன ஆகும்னா அந்த மனதுக்கும் உங்களுக்கு 3 செகண்ட் வந்து நீங்க சும்மா இருப்பீங்க. இது கரெக்டா மூச்சு விடும் போதே சும்மா இருந்துட்டீங்கன்னா அதான் சமாதி நிலை. அது சகஜ சமாதியா ஆயிடும். இப்ப அந்த நம்ம ஒன் டே வகுப்பு நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நீங்க சகஜ சமாதி உங்களுக்கு ஏற்படும், இயல்பா ஏற்படும். நீங்க வந்து பண்ணுது. ஆனா இப்போ இது என்னன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கூட இருக்கிறவங்க இது உள்ள இருக்கிறதும் மைண்டு தான், வெளியில இருக்கிறதும் மைண்டு தான். நீங்க மனிதர்களா இனிமே யாரையுமே பார்க்க கூடாது. ஏன்னா எல்லாமே மைண்டுக்குள்ள அவங்க சிக்கிட்டாங்க. அப்ப அவங்கள நீங்க ஹியூமனா கன்சிடர் பண்ணீங்கன்னா சண்டை வரும். அவங்க மைண்டா பார்த்து இதே விஷயத்தை அப்ளை பண்ணி தள்ளி வைக்க தான் பார்க்கணும். இப்படி சும்மா இருக்குமோ அதே மாதிரி சண்டை போடக்கூடாது, திட்டக்கூடாது. உங்களுக்கு ஒத்து வந்துதா கூட டிராவல் பண்ணலாம், இல்லையா அவங்கள விளக்கணும். அரசியல் அறிவை தான் பயன்படுத்தணும். யார் சொன்னா கேட்பாங்களோ அவங்க சொல்லி விளக்கணும். இல்லைன்னு நீங்க முடியும்னா விளைக்கணும். கட்டாயமா இருந்தா இதை நீங்க இப்படிதான் பேலன்ஸ் பண்ணணும். நோ ஃபைட் பண்ணி எதுவுமே சாதிக்கும். ஏன்னா உங்களுக்கு காம்ப்ளிகேட் தான். ஏன்னா அவங்களும் மைண்ட் வந்து திரும்ப ஃபைட்டை தான் எதிர்பார்க்குது. நீங்க யாரெல்லாம் குறை சொன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க உங்களை குறை சொல்லுவாங்க. நம்மளும் அடுத்தது என்ன ஒண்ணு ட்ரிகர், எமோஷன் ட்ரிகர் ஆகும். அடுத்தது வலிமைக்கு தகுந்த மாதிரி சண்டை. இப்போ உக்ரைன் போரா இருக்கட்டும், ஈரான் போரா இருக்கட்டும், யார் வேணாலும் பாருங்க, அடுத்தது அதான் நடக்கும். அதோட கம்ப்ளீட் ஆகாது. எண்ட்லெஸ்ஸா இந்த உலகம் மாயையில இதுதான் நடந்தது. இதுதான் இந்த 3 விஷயம். இந்த நான் வந்து இந்த சரித்தப்போடு சேர்ந்தா சண்டை, ஆசை, மோதிர விரல் ஆசை, பெண்களா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், பவரா இருக்கட்டும், ஆசை மீது இந்த நான் உக்கிரமா இருந்துச்சுன்னா அதான் இப்ப நடக்கிற எல்லா கிரைமுக்கும் அதான் காரணம். லேடிஸ் கிரைம் எல்லாத்துக்கும் அதான் காரணம். இதுதான் உண்மையான இன்பம்னு இந்த மாயை நம்ப வைக்கும். பாக்குறதுக்கு சின்னது மாதிரி இருக்கும். இதனோட வேலை என்னன்னா இது 2 தாண்டா உண்மையான இன்பம்னு உன்னை நம்ப வைக்கும். ஆனா இதுதான் எல்லா துன்பத்துக்கும் காரணம்ன்றது நீ அனுபவத்துல இதான் நம்ம மண்ணில் கத்துக் கொடுக்கறது. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் விலகணும். இப்ப இந்த விலகுறதா அந்த கட்டிங் விலகிட்டே உள்ளார உங்களுக்குள்ளதான் அந்த இறைவனுடைய தொடர்பு இருக்கும். இந்த இதான் இறைவன் பரதநாட்டியத்துல சொல்லுவாங்க. இப்போ இந்த நானு கூட தான் இறைவன் இருக்காரு. ஆனா அது நீ ஏன் உணரல? எல்லாரும் சொல்லுவாங்க கடவுள் இருக்கா இல்லையா, 100% இருக்கு. ஏன் உணரல, ஏன் தெரியலன்னா நீ அதை பார்க்கல. நீ மனதை பாக்குற, மனதுல இருக்கிற உலகத்தை பாக்குற, பவர், பணம், ஒண்ணுன்னு இப்ப அதை நீ பாக்குறதுனால அதான் உனக்கு தெரியும். நீ கடவுளை தான் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டு வந்தா பார்க்கலாம். புத்தர் தேடினாரு, அவர் கிடைச்சது. ரமணர், இந்த மாதிரி யார் தேடுறாங்களோ அவங்களுக்கு தான். நீ எதை தேடுறியோ அதான் கிடைக்கும். ஏன் நான் கடவுளை தேடணும்னா கடவுள் மட்டும்தான், இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. நீ துன்பத்துல இருந்து விடுபடணும்னா கடவுளை சேர்ந்தா மட்டும்தான் வழி. எனக்கு வேற வழியே இல்லை. நீ எத்தனாயிரம் கோடி அவன் பேர் என்னது முதல் பணக்காரன் எல்லாரும் மஸ்கா இருந்தாலும் அவனுக்கு மெட்டீரியல் தான் மாறும். அவனும் இதே ப்ராப்ளத்துல தான் இருப்பான். அவனுக்கு கார் இருக்கலாம், அவன் ரவுண்ட் சைட்ல போகும்போது உள்ளார டென்ஷன்ல போயிட்டு இருப்பான். அதனாலதான் நம்ம வந்து உள்ளார திரும்பிட்டாங்க. உள்ள திரும்பி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. ஆனா வெளியில அதுக்கப்புறம் நீங்க வந்து சக்சஸ் பண்றதுக்கு அடுத்த ஃபார்முலா இருக்கு. இந்த ஒன் டேல வந்துடும்.
வெற்றி பெறறதுக்கு அடிப்படை காரணம் நான் ப்ராக்டிக்கலாகவே சொல்கிறேன். உங்கள் ஊரில் எந்த ஊர் வேணா இருக்குங்க, அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா உணவாக இருக்கட்டும், மளிகை கடையாக இருக்கட்டும், துணி கடையாக இருக்கட்டும், யார் விலை குறைவாக தரம் அதிகமாக அளவு அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட கூட்டம் அதிகமாக போவோம், பணம் சேரும். மார்க்கெட் ரேட்டை விட விலை குறைவாக தரம் அதிகமாக அளவு அதிகமாக யார் கொடுக்குறாங்களோ அப்போ அந்த கொடுக்குற தன்மை அவங்க அனுபவத்தில் நிறைய அடிபட்டு தான் அந்த இடத்துக்கு அந்த மைண்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த பயிற்சி எடுக்கும்போது உங்களுக்குள்ள இறைவன் வந்து வெட்ட வெளின்றப்ப இறைவனுடைய தன்மையை கொடுக்கறது தான். கை அசைக்கணும்னா வெட்ட வெளியை அனுமதிச்சாதான் அப்போ என்ன ஆகுனா இறைவனை உணர்ந்தீங்கன்னா நீ கொடுக்குற தன்மையில உனக்கு அப்பதான் வரும். மனதோட சேர்ந்துனா உனக்கு எடுக்கிற, ஏன்னா இன்பம் வேணும் அது வேணும் இது வேணும், எடுக்கிற தன்மையில இருக்கிற வரையும் உனக்கு துன்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். உனக்கு பணம் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு தொழில் அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் நீ கற்றுக்கிட்டு அதை நீ மக்களுக்கு கொடுத்துக்கணுன்ற மைண்ட் செட்டில் செஞ்சினா பணம் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பொருளாதார வளர்ச்சி. மன அமைதிக்கு இந்த மாதிரி ஒன் டே வகுப்புல உனக்கு வாழ்வியலுக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்துக்கு இன்னொன்று இருக்கு, அதை ஃபாலோ பண்ண. உடல் ஆரோக்கியம், மன அமைதி, செல்வ செழிப்பு மூணுத்தையுமே கற்றுக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஒரு நாள் வகுப்பு. தெருவில் வந்துட்டு இதெல்லாமே சொல்றேன்றியா? அப்படிலாம் கிடையாது. எது எங்க சொன்னாலும் போற மெசேஜ் நல்ல மெசேஜ். ஏன்டா அது கேரி கேச்சர்ரா. கேரி கேச்சர் எப்படி வருதுன்னு பாருங்க. இது அவுட்லைன், அது மேல ஸ்கெட்ச் வரும். ஸ்கெட்ச் இனிமேல் தான் வரும். இது வந்து அவுட்லைன். இது நீங்க கலர்லயும் பண்ணுவீங்களா? கலர் பண்ணுவோம், பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஏன்னா இதுக்கு கலர் பென்சில் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அந்த ஒரு பாக்ஸ்ல ஸ்கின் டோன் வந்து ஒண்ணுதான் இருக்கும். பாக்ஸ் வந்து 400 ரூபா 300 ரூபா சொல்லுவாங்க. நம்ம சேர்த்து விலை வச்சோம்னா இவங்க மக்கள் இதுக்கே ஓடிடுவாங்க. அந்த 50 ரூபா கம்மி பண்ணாதான் மக்களுக்கு மகிழ்ச்சியா வருவாங்க. நம்ம 150 ரூபா சொன்னா 100 ரூபாய்க்கு கேட்பாங்க. 200 ரூபா சொல்லிட்டு வசதியா இருக்கிறவங்க குறைக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஆனா குறைச்சு கேட்பாங்க. ஏன் டைரக்ஷன் இது பண்ணாம இருக்கீங்க? இல்ல அது அப்புறம் பார்த்துப்போம். ஏன்னா அது யானை வேட்டை மாதிரி இருக்கு. நம்ம தனியா ஆட முடியாது. அதுவே தெரியும். ஏன்னா யாரா இருந்தாலும் 10 வருஷம் எனக்கு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. அதனால எனர்ஜி நமக்கு பேக்கப் இல்லாம பண்ணணும்னா அது ரொம்ப கடினமான வேட்டை. ஓடுறதுக்கான தெம்பு இல்லை இப்போதைக்கு. எனர்ஜி வேணும்னா அதுவும் பணம் தானே, எனர்ஜியே பணம் தானே. அப்புறம் நம்ம அதை மனம் பாதிக்கப்பட்ட போது தான் அப்புறம் ஆன்மீகத்துக்கு போனது. கடைசியில பார்த்தா இதை விட அதுதான் பவர் அதிகமாக. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் நீ டைரக்டர் இருந்தாலும் சாவதான் போற. இப்ப நீ அதை கத்துக்கிட்ட அப்படின்னா உண்மையான இப்ப மரணமே நம்மள பாதிக்காதுன்னு வச்சுக்க. ஏன்னா உடம்பு தான் போகுதுன்றது உனக்கு தெரிஞ்சிடும், உனக்கு உடம்பு நீ இல்லைன்றது தெரிஞ்சிடும். அது அற்புதமான ஒரு கலை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்க சின்ன குழந்தை எப்படி தூங்குதோ கனவுலற்ற தூக்கத்தை நீங்க உணர முடியும். 1 வயசு குழந்தை தூங்குறது எப்படி இருக்கோ அந்த மாதிரி தூங்கும்போது அது வந்து விலை மதிப்பற்ற சொத்தே. அதுதான் தூங்கும் போதே அவனோட டென்ஷன்ல போட்டு அவனை பெரட்டி எடுத்துட்டு இருக்கோம். அதனால ஆன்மீகம் நமக்கு வேற மாதிரி நமக்கு ஒரு இதை கொடுத்தா. அதனால சரி, இதை விட முக்கியம் ஆன்மீகம் தான். நம்ம ப்ரொடியூஸ் வேணா பண்ணிப்போம் ஃபியூச்சர்ல. நம்ம ஆன்மீகத்தை கற்றுக் கொடுப்போம். ஏன்னா டைரக்ஷன் யார் வேணாலும் பண்ணலாம். ஆன்மீகம் நம்ம கற்றுக்கிட்டது, நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க வந்து அவங்க இதை அப்படியே நான் சொன்னதெல்லாம் சொல்லல. அவங்க ஃபார்மேட்ல அவங்க சொன்னாங்க. நான் அதை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச அனுபவத்தை வந்து நான் அப்படியே ஆன்மீகமா இந்த மாதிரி தியானமா கத்துறோம். சாட்டர்டே சண்டேல தான் இங்க இருப்பீங்களா இல்ல எல்லா டே? வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் ஈவினிங் மட்டும். மார்னிங் அங்க இந்த மெடிடேஷன். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் மந்த்லி ஒரு 15,000 கிடைக்கும். 3-4 வருஷமா தான் வந்துட்டு இருக்கு. டிராயிங்ல இருந்து அது அப்படியே சாப்பாடு வாடகைக்கு சரியாயிடும். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் டிராயிங் பண்ணிருக்கீங்க? அது உறுதியா மந்த்லி ஆவரேஜா நீங்க கணக்கு பண்ணிக்க வேண்டியதான். உறுதியா சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு நீங்க 2வது ஆளு. ஃபர்ஸ்ட் ஆள் ஒரு 500 ரூபா, ஃபர்ஸ்ட் ஆள் ஒரு 500 ரூபா. 3 பேர் 3 வரைஞ்சாங்க. நீங்க 2வது ஆளுன்னு வச்சுக்கீங்களேன். மாதிரி வந்தா வர்றதுதான், கேரண்டிலாம் கிடையாது. ஆனால் வரும்.
வழியா யாருன்னெலாம் கேட்காதீங்க, கேரிகேச்சர் டிராயிங் இப்படிதான் இருக்கும். ஓகேவா, நீங்க போட்ட டிராயிங் அது வேற, கேரிகேச்சர்ன்றது இப்படி இருக்கும். சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. என் முகம் கொஞ்சம் குண்டாதுன்னா சூப்பரா இப்படிதான் இருக்கும். அபி ஒன்று பார்த்தோன்னே அவன் என்னடா என் முகம், அவர் என்ன பார்த்துட்டு அவன் பேச தூக்கி உள்ள போட்டாருன்னு நினைச்சிருப்பீங்க. ஆக்சுவலி கேலி சித்திரன்றது இப்படிதான் இருக்கும். ஆனா இது அபி வீட்டுக்கு தான் போகுது. ஓகே, ஏன்னா அவன் தான் பே பண்றான். சூப்பர். அது சும்மா ஜோக்ஸ் தான், நல்லாவே பண்ணியிருக்காரு டீட்டெயிலா. 10 மினிட்ஸ்ல டிராயிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் இங்க. எத்தனை மணி? ஈவினிங்ல 3 to 8. 3 மணிக்கு வந்துருங்க. 3ல இருந்து 8 மணி வரைக்கும் இருக்காரு. நீங்களும் பாண்டி பஜார் ஷாப்பிங் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கேரிகேச்சர் டிராயிங் வந்து அண்ணனை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இங்கே வந்து பண்ணியிருந்தேன்னு கீழே போடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த அண்ணனோட லொக்கேஷனும் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். ஃபோன் பண்ணிட்டு வாங்க. எதாக இருந்தாலும் அண்ணன்கிட்ட டேரெக்டாகவே பேசிக்கலாம். வந்து நிறைய விஷயங்களும் வந்து சொல்கிறாரு, அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். FF Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக தியான வகுப்பு எடுக்கிறேன், அதை பற்றின டீட்டெயில்ஸும் கேளுங்க, சொல்லித்தரேன். ஓகே, சூப்பர். தேங்க்ஸ்ண்ணா, சூப்பராக வரைஞ்சிருக்கீங்க. ஓகே.